பிரெக்னெண்டா இருக்கேன் டாக்டர், எனக்கு தைராய்டு இஷ்யூஸ் இருக்கு. ஸோ இதனால பேபிக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா அண்ட் எனக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரும், இந்த தைராய்டை நம்ம எப்படி கண்ட்ரோல்ல வச்சுக்கணும், இந்த டவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த வீடியோல யூ வில் கெட் ஆன்சர் ஃபார் ஆல் தீஸ் டவுட்ஸ். ஸோ ஜென்ரலி ஹைப்போதைராய்டிசம், அதாவது தைராய்டு ஹார்மோன் கம்மியா சுரக்கிறது அப்படின்றது விமென்க்கு காமன் ப்ராப்ளமா இருக்கு. எஸ்பெஷலி ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப் விமென், அதாவது பிரெக்னன்சி கேரி பண்ற ஏஜ்ல இது இன்னமுமே ஃப்ரீக்வெண்டா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஹைப்போதைராய்டிசம் இருக்கு அப்படின்னா நம்ம இதை ஃப்ரீக்வெண்டா செக் பண்ணிக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அண்ட் யூஸ்வலி நீங்க பிரெக்னன்சி பிளான் பண்றீங்கன்னா ப்ரீ கன்செப்ஷனலாவே உங்களோட தைராய்டு லெவல்ஸ் செக் பண்ணிக்கிறது would be an ideal option. ஒருவேளை ப்ரீ கன்செப்ஷனலா நீங்க செக் பண்ணல, பிரெக்னன்சில தான் இந்த தைராய்டு இருக்கிறத கண்டுபிடிக்கிறீங்கனாலும் இதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம இமீடியட்டா ஸ்டார்ட் பண்ணும்போது இதனால பேபிக்கோ உங்களுக்கோ வர காம்ப்ளிகேஷன்ஸை நம்ம ஈஸியா அவாய்ட் பண்ணலாம். ஸோ தைராய்டு இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டாக்டர் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ற ஒரு டெஸ்ட் தைராய்டு ப்ரொஃபைல். இல்ல ப்ரீவியஸா உங்களுக்கு தைராய்டு இல்லைன்னா சம்டைம்ஸ் வெறும் டிஎஸ்ஹெச் பண்ணா கூட நம்மளால தைராய்டு இருக்கா இல்லையான்னு ஸ்கிரீன் பண்ண முடியும். இந்த டிஎஸ்ஹெச் லெவல்ஸ் யூஸ்வலி 5 அப்படின்னு ஒரு கட் ஆஃப்ல இருக்கும். பட் பிரெக்னன்சி பிளான் பண்ணும்போதோ இல்ல பிரெக்னெண்டா இருக்கீங்கனாலோ இந்த டிஎஸ்ஹெச் லெவல் 2.5க்கு கம்மி இருக்கிறது அட்வைசபிள். ஸோ இந்த டிஎஸ்ஹெச் லெவல்ஸ் 2.5க்கு மேல இருக்கு அப்படின்னா இதுக்கு என்ன மீனிங்னா நம்மளோட தைராய்டு சுரப்பி தைராய்டு ஹார்மோன்ஸை கம்மியா சுரக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி டிஎஸ்ஹெச் லெவல்ஸ் அதிகப்படியா இருக்கும் போது நம்ம எக்ஸ்டர்னலா தைராய்டு டேப்லெட்டை சப்ளிமெண்ட் பண்ணும்போது இந்த டிஎஸ்ஹெச் லெவல்ஸ் கம்மியாகும். ஸோ கட்டாயம் தைராய்டு டேப்லெட் எடுக்கணுமா அண்ட் யூஸ்வலி நம்ம தைராய்டு எடுத்தா லைஃப் லாங் இது எடுக்கிற மாதிரி இருக்குமா அப்படின்றது அடுத்து காமனான டவுட். பிரெக்னன்சியில வர சப்கிளினிக்கல் ஹைப்போதைராய்டிசம், அதாவது டிஎஸ்ஹெச் லெவல் 2.5 to 5ல இருக்கு, இதுக்காக நீங்க தைராய்டு டேப்லெட் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா யூஸ்வலி இந்த டேப்லெட்ஸை ஆஃப்டர் டெலிவரி நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது கண்டினியூ பண்ற மாதிரி இருக்காது. ஒரு சில பேருக்கு ஈவன் பிஃபோர் பிரெக்னன்சி தைராய்டு இருந்திருக்கும், இல்லைன்னா டிஎஸ்ஹெச் ஓட வேல்யூஸ் ரொம்ப ஹையா இருக்கும், அதாவது 8, 10, 15 இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா மேபி நீங்க இதை கொஞ்ச நாளைக்கு கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கும் அண்ட் சம்டைம்ஸ் லைஃப் லாங் எடுக்கிற மாதிரி கூட இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 to 3 months ஆஃப் பிரெக்னன்சில பேபியால அதோட ஓன் தைராய்டு ஹார்மோன் செக்ரீட் பண்ண முடியாது. ஸோ அம்மாவோட தைராய்டு ஹார்மோன் தான் பேபிக்கு போய் பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட், நர்வ் டெவலப்மெண்ட் இது எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணும். இந்த பீரியட் ஆஃப் பிரெக்னன்சில அம்மாக்கே தைராய்டு கம்மியா இருக்கு அப்படின்னா பேபிக்கு போற தைராய்டு ஹார்மோன் லெவல்ஸும் கம்மியா இருக்கும். ஸோ இதனால பேபியோட ஐக்யூ அஃபெக்ட் ஆகிறதாவும் நர்வ் டெவலப்மெண்ட் சம்டைம்ஸ் கம்மியா இருக்கிறதாவும் ரிசர்ச்ல ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரீசன்னால தான் ப்ரீ கன்செப்ஷனலாவே நம்ம தைராய்டு செக் பண்ண சொல்லுவோம். அப்படி இல்லைனாலுமே பிரெக்னன்சியோட ஃபர்ஸ்ட் விசிட்லயே டாக்டர் உங்களுக்கு தைராய்டு டெஸ்ட் அட்வைஸ் பண்ணுவாங்க. அண்ட் தைராய்டு சப்ளிமெண்ட்ஸ் நம்ம எடுக்கிறது மூலமா பேபிக்கு வர இந்த எல்லா ப்ராப்ளமுமே நம்ம தவிர்க்கலாம். அண்ட் சம்டைம்ஸ் தைராய்டு லெவல்ஸ் ரொம்ப அன்கண்ட்ரோல்டா இருக்கும் போது ஏர்லி பிரெக்னன்சி லாஸ், அபார்ஷன் ஆகிறதாவும் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராப்ளமையுமே நம்ம கரெக்டா டேப்லெட் எடுக்கிறது மூலமா ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தைராய்டு மூலமா என்ன சிம்டம்ஸ் இருக்கும் அண்ட் எப்படி தைராய்டு இருக்குன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த விமென்க்கு சடன் வெயிட் கெயின் இருக்கும், ரொம்ப எக்ஸசிவ் டயர்ட்னஸ் இருக்கும் அண்ட் எக்ஸசிவ் ஹேர் ஃபால் இருக்கும், சம்டைம்ஸ் அதிகமா குளிர்ற மாதிரி ஃபீல் பண்ணலாம். இது எல்லாமே ஹைப்போதைராய்டிசம்கான சிம்டம்ஸ். ஆனா அன்பார்ச்சுனேட்லி பிரெக்னெண்டா இருக்கும் போது நார்மல் பிரெக்னன்சிலையுமே இந்த சிம்டம்ஸ் இருக்குன்றதுனால நம்ம தைராய்டு டெஸ்ட் பண்றது மூலமா தான் மோஸ்ட் ஆஃப் த தைராய்டு ப்ராப்ளம்ஸை பிக்கப் பண்றோம். ஸோ நீங்க தைராய்டு சப்ளிமெண்ட்ஸ் டாக்டர் அட்வைஸ் பண்ற மாதிரி எடுக்கிறீங்க, உங்களோட தைராய்டு லெவல்ஸ் கண்ட்ரோல்ல இருக்குன்னா உங்களுக்கோ பேபிக்கோ இதனால 99% எந்த ப்ராப்ளமும் வராது. ஒருவேளை நீங்க டேப்லெட் சரியா எடுக்கல, ஸ்கிப் பண்றீங்க அப்படின்னா தென் இந்த ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தைராய்டு லெவல்ஸ் யூஸ்வலி once in 3 months செக் பண்ண சொல்லி உங்க டாக்டர் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க.